வாங்க சம்பந்தி, நடங்க. வெத்தலை பாக்கு தட்டெல்லாம் வச்சிருக்கீங்க, வீட்டுல வேற ஏதாவது விசேஷங்களா? ஆமா, இப்ப நீங்க எங்க சம்பந்தி, அதோட நீங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்க. அதனாலதான் நேத்திக்கு ஒரு ராத்திரி தங்கிட்டு நாளைக்கு போங்கன்னு சொன்னோம். நடங்க நடங்க. யாருக்கு என்ன விசேஷம்? உட்கார்ந்து பேசுவோம் வாங்க. அட, எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க 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 உட்காருங்க. இல்ல பெரிய ஒரு நடுவுல உட்காரட்டும், நான் அந்த பக்கமா இருக்கேன். அட நீங்க ஒண்ணு, நான் எல்லாம் ஆடி முடிச்சவன். இனிமே இளைய தலைமுறைக்கு வெளிவிடுறதா முறை. என்ன சொல்றீங்க? 2 தடவை சொல்ல வேண்டியது. நேரம் நல்லா இருக்கா? அல்ல 5 மணிக்கு நின்னு போச்சு. ஓடாத வாட்ச் எது கட்டிருக்கீங்க? சும்மா ஒரு பந்தாக்கு தான். நேரம் கரெக்டா இருக்கு. அப்புறம் என்ன, தட்ட மாத்திருவோம். மாத்திருவோம். இந்தாங்க குடிங்க. என்னங்க இது? நான் ஏன் தட்ட மாத்திக்கணும்? சும்மா விளையாடாதீங்க. நேத்திக்கு நீங்க எங்க சம்பந்தி மட்டும்தான் ஆனீங்க. ஆனா இன்னைக்கு தட்டை மாத்திக்கிட்டு நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளையாக போறீங்க. தலைய மட்டும் ஆட்டி மாட்டேங்கிற மாதிரி அபிநயம் பிடிக்கிறாரு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க சம்பாதிச்சதுனால தானே இவர் தங்கச்சி கல்யாணத்துக்கு நம்ம சம்மதிச்சோம். அதானே, நான் என்னமோ விஷயத்தை புதுசா சொல்ற மாதிரி வேந்த வேந்த முழிக்கிறாரு. இல்லங்க, ஏங்க இத பத்தி நீங்க யாராவது என்கிட்ட பேசுறீங்களா? சரி, அவங்க பேசல விடுங்க. ஆனா புரோக்கர் மூலமா சொல்லி சொல்ல. ஏன் புரோக்கர், இந்த விஷயத்தை சம்மந்தி வீட்டுல நீ சொல்லவே இல்லையா? இல்லம்மா, இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்கிறதா இந்த புரோக்கர் என்கிட்ட வாயை திறக்கல. ஏண்டா அயோக்கிய பயலே, நீ எல்லாம் ஒரு புரோக்கரடா? ஏண்டா எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லாம மறைச்சு வச்சிருக்கேன். ஏயா, நாங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுக்காக வருஷ கணக்கா அலையறோம். அது இந்த ஊருக்கே தெரியுமே, அதை ஏயா மறைச்ச? இல்லீங்க, அவரும் அவர் தங்கச்சியும் சேர்ந்தாப்புல இருந்த போட்டோ கொடுத்ததுனால அவருக்கே எல்லா விஷயமும் தெரியும்னு நினைச்சேங்க. என்னங்க, அவன் தான் ஏதோ கவனக்குறைவா தப்பு பண்ணிட்டான். அதான் ஆள் ஆளுக்கு அடிச்சுட்டாங்கல்ல. நீங்க வேற அடிக்கணுமா? இல்லங்க, அவன் அவ்வளவு பெரிய விஷயத்தை மூடி மறைச்சனால இங்க இவ்வளவு பெரிய குழந்தை. நடந்ததை பத்தி பேசி என்னங்க பிரயோஜனம்? நடக்க போறத பத்தி பேசுவோம். இல்லங்க, தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஏற்கனவே நான் ஒரு பொண்ணுக்கு வார்த்தை கொடுத்துட்டேன். வார்த்தை கொடுத்துட்டீங்களா? ஏண்டா டேய் புரோக்கர் பையலே, படுபாவி படுபாவி, எங்க தலையில கல்ல தூக்கி போட்டியடா. உன்னை நம்பி இவர்தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை ஊரெல்லாம் சொல்லிட்டோம். இனிமே நாங்க நாடுகிட்டு சாக வேண்டியதான். அட, எவ்வளவு ஒட்டிக்காக இந்த ஆளு பிடிவாதம் பிடிக்கிறேன்றாரு. அதுக்கு நாம எதுக்கு சாகணும்? வேண்டாம். திருவிழா மாதிரி நடந்த அவர் தங்கச்சி கல்யாணம் திஷ்டி கழிஞ்ச மாதிரி ஆயிடும்ல, அதனால அவர் தான் யோசிக்கணும். அட, இப்படி ஒரு சூழ்நிலையில இனி எப்படிங்க ஒரு மாட்டேன்னு சொல்ல முடியும்? அதானே, இவர் தங்கச்சிக்கு நேத்து தான் முத ராத்திரி முடிஞ்சிருக்கு. நம்ம வீட்டு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலன்னா இவர் தங்கச்சி வாழா வெட்டி ஆயிடுவான்னு இவருக்கு தெரியாதா என்ன? ஆமாமா, வேண்டாமா, உங்க எல்லாரையும் நம்பி வாழ வந்தவ என் தங்கச்சி. அவளை வாய்க்கு வந்தபடி பேசி சபிக்காதீங்கம்மா. ஒரு அனாதை பொண்ணு, அவளுக்கு கல்யாண ஆசையை காட்டிட்டு கழுத்து அறுத்துற கூட தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஊரு பூரா எங்க பொண்ணு நீங்க தான் அவளை கட்டிக்க போற மாப்பிள்ளைன்னு சொல்லி டமார் அடிச்சிருக்கா. இப்ப நீங்க எல்லாம் அவகிட்ட போய் சொல்லி அவ ஏதாவது பண்ணிக்கிட்டா? இதுக்கப்புறமா அவர் தட்டு மாத்த மாட்டேன்னு புறப்பட்டான்னு வைங்க, கூடவே அவர் தங்கச்சியும் தாட்டி விட்டுருவோன்னு அவருக்கு புரியாதா என்ன? வீணா அதுங்க ரசாபாசமா பேசிக்கிட்டு தட்டை எடுத்து நீட்டுங்க. அவர் மாட்டேனா போயிடுவாரு. இனிமே நீங்க எதுவும் பேசக்கூடாது. நான் சொல்றத கேளுமா, அவசரப்பட நம்ம கொஞ்சம் பொறுமையா பேச வேண்டியது. நான் சொல்றத கேளுமா. ஏன் போறியா இல்லையா? என்ன சொல்றதா? உங்க அண்ணன் ஜீப்ல ஏறி என்ன அம்மாஞ்சி பயலுகன்னு நினைச்சியா? எல்லாரும் முகத்தையும் காரி துப்புனது என்ன? இவ செஞ்ச காரியம் என்ன? ஐயா, இது விவரமில்லாத பொண்ணு, நான் பக்குவமா பேசிக்கிறேன், அவசரப்படாதீங்க. அண்ணே, நீங்க வண்டியில ஏறுங்க. என்ன ஏறிடு வர? ஏய், கேட் எடுத்து போடுங்கடா. ஜீப் எப்படி காம்பவுண்ட தாண்டி போயிடுதுன்னு பாத்துறேன். ஆத்துக்கு வேணா அணை போடலாம், ஆனா காத்துக்கு எதுவும் போட்டு தடுக்க முடியாது. என் கழுத்துல தாலி ஏறின ஒரே காரணத்துக்காக தான் எங்க அண்ணன் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்திருக்காரு. வேண்டாம், அதை சோதிச்சிடாதீங்க. அம்மா, நீ சும்மா இருமா, நான் பேசிக்கிறேன். உனக்கு எப்பவுமே கை கால் பேசிதான் பழக்கம், வாய் பேசுனது இல்ல. இனி நான் பேசுறேன், நீங்க கேளுங்க. இதோ பாருங்கய்யா, இவ்வளவு நேரம் பொம்பளைங்களை முன்னாடி பேச வச்சுட்டு நீங்க பின்னால பதுங்கி இருந்தீங்க, அதனால தப்பிச்சீங்க. அப்படி இல்லாம அவங்க பேசின அதே வார்த்தை உங்க வாயில இருந்து வந்திருந்தது, இனி வாழ்நாள் பூரா உங்க வாயை திறக்க முடியாத அளவுக்கு எங்க அண்ணன் உங்க ஒவ்வொருத்தர் பல்லு பக்கடையும் இடம் மாத்திருப்பாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பெரியவங்கள இந்த மிரட்டு மிரட்டுற? யாரு பெரியவங்க? இவங்களா? சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு, யோசிச்சு பேசுங்கன்னு கொச்ச கொச்சையா நீங்க பேசினதுக்கு சத்தம் இல்லாம சிரிச்சுட்டு மௌனமா உட்கார்ந்துருந்தாங்களே, இவங்கள பெரிய மனுஷங்க? நான் சிரிக்கலையே, நீங்க சிரிச்சீங்களா?
நல்ல வார்த்தை சொல்லி உள்ள வாமான்னு கூப்பிட்ட அடுத்த நாளே வாழைப்பட்டி ஆக்கிடுவோன்னு மிரட்டிங்களே, அப்ப கூட வாயை முடிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்களே, இவங்கள பெரிய மனுஷன். இவன் நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ மாதிரி தெரியல, ஒட்டு மொத்தமா உழவைக்க வந்தவ மாதிரி தெரியறா. இல்லம்மா, அப்பா அம்மா இல்லாம அண்ணன் ஏன் வளர்ப்புல வளர்ந்த பொண்ணு, அதான் முன்ன பின்ன யோசிக்காம அவசரப்பட்டு பேசிட்டான். இல்ல இல்ல இல்ல, இனிமே இவ யோசிக்கவே வேண்டாம். இவ இந்த வீட்டுக்கு வேணுமா வேண்டாமான்னு நாங்க தான் யோசிக்கணும். ஆமா ஆமா அத கரெக்ட். ஒண்ணும் நீங்க யோசிக்க வேண்டாம். அக்னி சாட்சியை என் கழுத்துல கட்டி ராத்திரி முழுக்க என் கூட ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து யோசிக்கட்டும். அம்மா, மறுபடியும் அவசரப்படாத, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அவர் எல்லா நியாய தர்மங்களும் தெரிஞ்சவர்னு நம்பிதானே எங்க அண்ணன் அவர் கையில என்ன ஒப்படைச்சாரு. அவர் வந்து நியாயத்தை சொல்லி என்ன கூப்பிட்டோம், அப்ப வந்துக்கிறேன். யாரு என்ன தப்பு பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா மாப்பிள்ளை இல்லாத நேரத்துல இது புறப்பட்டா அதாம பெரிய தப்பாயிரும். இறங்கு. அவர் நல்லவர்னா நடந்ததுல நம்ம தப்பு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மள தேடி வருவார்ல, அப்ப நான் அவர் கூட வந்துக்கிறேன். இப்ப வண்டி எடு. ஏறுங்க. மறுபடியும் அவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வருவான்னு நாங்க பாத்துறோம். அம்மா, பாக்குறதெல்லாம் என்னக்கா, இன்னியோட இவ்வளவு அறுத்து கட்டியாச்சுன்னு முடிவு பண்ணிட வேண்டியதான். ஐயா கும்பிட்டு கேட்கிறேன், கைய இருக்குனே, நான் சொல்றத கேளுமா. கைய இருக்குனே. எனக்காக நீ உன் உயிரை விடுறேன்னு சொல்லு, சந்தோஷப்படுவேன். ஆனா உன் தன்மனத்தை விடுறேன்னு சொன்ன, நான் என் உயிரை விட்டுருவேன். ஏறு. இல்லீங்க, நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் தங்கச்சி உங்க கூட கூட்டிட்டு வந்தது தப்புதான். அவதான் சின்ன பொண்ணு, அவளுக்கு வேணா அனுபவம் பத்தாம இருக்கலாம். ஆனா இது அவளோட வாழ்க்கை பிரச்சனைன்னு உங்களுக்கு எதுக்கு தோணல? பொறுப்படுங்க. இப்பவே போய் உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நாள் குறிச்சு நிச்சயம் பண்ணிட்டு வாங்க. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காதீங்க அண்ணி. ஆரம்பத்துல இருந்து அவங்க எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்களும் அண்ணனும் பலிக்கட ஆகணுமா? புரியாம பேசாத மரகதம். உங்க அண்ணன் வாழ்க்கை இன்னும் ஆரம்பமே ஆகல. அப்புறம் பச்சை மண்ணு மாதிரி எப்படி வேணாலும் ஒட்ட வைக்கலாம். ஆனா நீ சுட்ட மண்ணு. அண்ணி, நீங்க எந்த அளவுக்கு என் மேல அக்கறை வச்சிருக்கீங்களோ அதே அளவு அக்கறை தான் எனக்கு உங்க மேல இருக்கு. ரெண்டு ஒரு நாள் பொறுத்திருப்போம். என் வீட்டுக்கார் வந்து என்ன பதில் சொல்றாருன்னு பாக்கலாம். என்னண்ணே? முன்னெல்லாம் இப்படி கட் பண்ணி இப்படி ஓபன் பண்ணா ஆனமலை பஸ் ஸ்டாண்ட்ல வருவாளே ஒருத்தி, அவதான் என் கணவர் வருவா. இப்போ இந்த மொட்டை அடிச்சு பச்சை குத்தி விட்டல, அவன் அடிக்கடி வந்து பயமுறுத்துறாங்க. எத்தனை நாளைக்கு அவனுக்கு பயந்து வந்து சாமிங்க? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்க. கரெக்டா முடிவா கட்டுறேன். நீ கேட்டது கரெக்டான கேள்விடா. இந்த மொட்டை இருக்கானே, அவனை நீ நேர்ல பாத்திருக்கியா? நல்லா கரு கரு கருன்னு சென பண்ணி மாதிரி இருப்பான். இவனே பண்ணி மாதிரி இருக்கானே, அப்புறம் இவங்க அம்மா பண்ணி எப்படி இருக்கும், இவங்க அப்பா பண்ணி எப்படி இருக்கும், இவங்க தாத்தா பண்ணி எப்படி இருக்கும், தாத்தனுக்கு தாத்தா பண்ணி 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 எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாரு. டேய், சாதாரண நேரத்துல தான் நான் அவனை பார்த்தா பயந்துடுறேன். ஆனா ஒரு ஆப்போ புல்லோ உள்ள ஏத்திட்டேன்னு வைய, எனக்குள்ள ஒரு மிருகம் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அது டடார்னு வெளியே வந்து ஒரு வீச்சர் வாழை எடுத்துட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் வாடா வெளியேன்னு கூப்பிடுவேன். அவன் வந்தான், டேய் உன்னை தலைய மட்டும் மொட்டை அடிச்சிட கூடாதா, உன் தலையவே சீவி இருக்கும்னு அந்த வீச்சர் வாழல சீவம்பார் அவன் தலையே. விடமாட்டேன்டா டேய். சார் ஒரு நிமிஷம். என்ன இந்த ஆளு என் பைக்ல இருந்து 100 ரூபாய் பிட் பாக்கெட் அடிச்சிட்டான் சார். என்னது பிட் பாக்கெட்டா? நான் 100 ரூபாய் எங்க அடிச்சேன்? கரெக்ட் சார், தப்பா சொல்றேன். நான் 200 ரூபாய் அடிச்சேன். என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போங்க சார். டேய் மொட்டை, என்னடா லுக்குற லுக்கு 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 என்னடா மேல ஸ்டாண்ட் அப். சும்மா டிரைவர் வண்டி நிறுத்து. பையா இறங்கியா சட்ட விடுங்க சார். பேசாத நடையா சார். காரை பிடிக்க கிளம்பி போயிடு சார். நான் திருட இல்ல சார். பேசாத புலி. ஐயோமா 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 ஐயோமா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் உண்மையான பிட் பாக்கெட் கிடையாது. இது எப்படா சொல்றது? குனி வச்சாரு குத்து குத்துனதுக்கு ஒரு அப்புறமா ஆள்கிட்ட இருந்து காப்பாத்த தான் அப்படி போய் சொன்னேன். என்னது பொய் சொன்னியா? ஆமா, சும்மா லோலோலோலோல. ஆமா சும்மா. டேய் உங்க ரெண்டு பேருக்கு வெக்க மான சூடு சொல்ற எதுவுமே இல்லடா சார். என்னங்க சார் இவர் இன்ஸ்பெக்டர், இவர் கான்ஸ்டபிள், இவங்கள போய் திட்டுறீங்க? யாரு இவங்களா? வெத்து வெட்டு பசங்க சார். டிராமாவுக்காக Dress வாங்கிட்டு போய் ஒரு வாரம் ஆச்சு, கொடுக்கவே இல்ல சார். வாங்கடா போலாம். ஏண்டா என்னமோ ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர் மாதிரி என்ன குனி வச்ச அந்த குத்து குத்துறியடா? சும்மா